அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. திருமணத்திற்கு பத்திரிகை அடிப்பது குற்றமா? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமணம் என்பது மிக குறைந்த செலவில் எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி பேசும் பொழுது, அஹ்மத் எனும் ஹதீஸ் நூலில் 23,388வது ஹதீஸில், குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணமே இறையருள் பெற்ற திருமணம் என்று விளக்குகிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் அல்லாஹுவின் அருள் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நடத்தக்கூடிய திருமணங்கள் குறைந்த செலவிலும் எளிமையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விளக்கம். செலவை குறைப்பது என்றால் என்ன? அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணத்திற்கு இரண்டு செலவுகள். ஒன்று, வலிமா கொடுப்பது, அதாவது திருமணத்தை ஒட்டி மகன் செலவில், மாப்பிள்ளை செலவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு விருந்து. திருமணத்திற்கு முன்போ பின்போ விருந்துகள் பல கொடுப்பது இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்ட விஷயம் அல்ல. இந்த வலிமா விருந்து என்பது ஒரு செலவு. இது தவிர மணமகன் மணமகளுக்காக கொடுக்கக்கூடிய மஹர், இது எவ்வளவு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மணப்பெண்ணுக்கு கொடுத்து விட்டான். எனவே அதில் செலவை குறைப்பது என்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருமண விருந்தை எளிமையாக கொடுப்பது என்பதுதான் செலவை குறைப்பது என்பதற்கான பொருள். இது தவிர செலவை அதிகப்படுத்தக்கூடிய பத்திரிகை என்கிற ஒரு கலாச்சாரத்தை நாம் கொண்டு வந்தால் அது இறையருளை தூரமாக்குவதற்கு காரணமாகிவிடும். அதாவது பத்திரிகை அடிப்பதெல்லாம் தேவையற்றது என்பதுதான் இதற்கான பதில். அவசியம், நிர்பந்தம் என்ற சூழல் ஏற்படுமேயானால், அரசாங்கத்தில் சமர்ப்பிப்பதற்காக, திருமணத்தை பதிவு செய்வதற்காக, பாஸ்போர்ட் போன்ற தேவைகளுக்காக, அல்லது பெண்ணுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திருமண உதவியை பெறுவதற்காக, இது போன்ற காரணங்களுக்கு பத்திரிகை தேவைப்படுகிறது என்று சொன்னால்